ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் அப்படின்ட்டு எல்லாருமே கேங்காக சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாத்தையுமே இவங்க கேங் அப்படியே புரட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. மூத்தமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்படியே விட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா நல்லா டாக்டிக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை தூக்கிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், உன்னை ஜெயிக்க முடியாதுல, அதனால தான் வேணும்னா நீ மட்டும் தனியாக வந்து இவளை கூட்டிகிட்டு போ, முடிஞ்சா தனியாக வாங்குற மாதிரி அவன் அரசரை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போக எல்லாருக்குமே பயமாயிடுச்சு. ஏன்னா அரசர் பார்த்தீங்கன்னா தனியாக போனால் கண்டிப்பாக விட மாட்டாங்கன்ட்டு. நீங்கள் அரண்மனையில் போய் அங்கே இருக்கிறவங்களை அரண்மனையை காப்பாற்றுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா இவங்க அவ்வளோ அரண்மனை பொறுப்பில் விட்டுட்டு அவர் ஹீரோயினை காப்பாற்றலான்னு போயிட்டு இருக்க. அங்கே இவங்களும் போய் கலவர செய்கிறாங்க பாருங்க. அரசரோட ஆளுகளாம் அப்படியே பூந்து காங்கிலும் சரி அவரோட அசிஸ்டண்ட்டும் சரி சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்க. எப்படியோ எல்லாரும் பக்காவாக பிளானை முடிச்சிடுறாங்க. அங்கே போய் இந்த அமைச்சர்களை சப்போர்ட் பண்ணியிருப்பான்ல, கிட்டத்தட்ட அவனுங்களோட குவார்டர்ஸ்க்கே போயிட்டாங்க. எல்லாம் உங்களால தானடான்ட்டு அவங்கள ஓடிட்டு இருக்க. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் காங்கில் பார்த்தீங்கன்னா மனசாட்சி எல்லாமே எல்லாத்தையும் கூட்டுறான். இன்னொரு பக்கம் ராணி எல்லாம் இருக்காங்களே, அவங்க காணிக்யூபெல்லாம் பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் சண்டை வந்துருச்சு, அரசர் இவங்களை கொண்டுருவாங்கன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே ஆட்சியை பிடிச்சோம் நம்மளால அமைக்க முடியல அப்படின்ட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஷமே குடிச்சிடுறாங்க. நீங்கள் தானே சத்தியம் பண்ணீங்க புதுசாக ஒரு உலகத்தை அமைக்கிறேன்ட்டு, இப்போ அமைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு மூத்த அமைச்சரை விட்டுட்டு விஷம் கொடுத்துட்டு சில பேரெல்லாம் செத்து போயிட்டு இருக்க. இங்கே நான் ஜூனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லு. ஏன்னா அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்பெல்லாம் நடக்கும்ட்டு. வெளியே வாழ்சத்தை கேட்க கேட்க அவளுக்கு உள்ள வயிறெல்லாம் பரட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களோ ஆள் வந்தாலும் சரி காங்கில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கரெக்டாக ஜூனோட குவார்டர்ஸ் இருக்குல்ல அது கூடயே வந்துட்டான். வந்த உடனே அவளுக்கு பெரிய ஷாக்கு. நீ எப்படி உள்ள வந்தன்ட்டு அவள் ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எவ்வளோ பேரை யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அக்காவை கூட பார்க்காம கொண்டுட்டலன்ட்டு இருக்க. ஆமாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு உன்கிட்ட நான் பிச்சை கேட்பேன்னு நினைக்காது அப்படின்ட்டு இருக்க. நீ எத்தனை பேர்த்த கொண்டிருக்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நெஞ்சிலேயே குத்திடுறா. அதாவது கிட்டத்தட்ட அவளே சூசைட் பண்ணிக்கிறா. நீ மட்டும் இப்படி சூசைட் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுமா என்னன்ட்டு காங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை எப்படி கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா வேணும்னே கத்தி எடுத்து உள்ளே ஏற்றி அப்படியே ஜூனோட கதையை முடிச்சு விட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஜூன் அப்படியே செத்து போகிற. காங்கிலுக்கு இப்போ தான் கொஞ்சம் அவங்க அக்காவோட ஆத்மாவுக்கு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் இத்தனை பேர்த்த கொண்டுட்டோம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் அரசை பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவனால் முடிஞ்சதை செஞ்சுட்டு அரசர் அப்படியே ஹீரோயினை காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அவரும் அதே மாதிரியே போகிறாரு அந்த பக்கம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ தனியான குவார்டர்ஸாட் இருக்கு. அங்கே மூத்தமைச்சர் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை கட்டி போட்டுட்டு என்ன டக்குன்னு வந்துட்டீங்க போல, உங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சோனேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினையும் அப்போ தான் பார்க்குற அரசர் வந்துட்டார் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே தான் வேடிக்கையேன்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. அரசர் அப்படியே படியில் ஏறி வராரு. வந்த உடனே தயவு செஞ்சு அவளை விட்டுரு, இவ்வளோ எதுக்கும் பண்ணிடாத அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சும்மா விடுவானா, அவனை ஆளுகளெல்லாம் வச்சு சுத்து போட வச்சுட்டானுங்க. அரசர் ஒரு பக்கம் வாழை எடுத்துட்டாரு. இவ்வளோ நாள் உனக்கு பொறுமையாக சொன்னேன், அதெல்லாம் உனக்கு புரியாது போல, இதுக்கு மேலே பாரு நீயா நானான்ட்டுக்கு மாதிரி அரசர் போட்டிக்கு போட்டு நின்றுட்டு இருக்க. அதையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஆளை அனுப்பிச்சு விட்டுறான். இதுக்கு மேலே நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகளெல்லாம் வச்சு சும்மா சண்டையை விழுத்து வாங்கிட்டு இருக்க. எல்லாரும் அவரை தான் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற கொள்ற மாதிரி போயிடுறாங்க. அவளை காப்பாற்றலான்னு போனால் அவன் வேற பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு தின்னுட்டு இருக்கான். அரசரோட உயிருக்கோ ஆபத்தில், ஹீரோயினோட உயிருக்கோ ஆபத்தில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி மூத்தமைச்சர் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துண்டெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு அவளோட கயிறு முடிஞ்ச அளவுக்கு அவள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அரசரை பார்த்தீங்கன்னா சுற்றி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரசே அப்படின்ட்டு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றலான் இருக்க. வேணா தயவு செஞ்சு விட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ ஒரு புக்காட்ட தடுக்குது. எடுத்து பார்க்குறா. இவ்வளோ நாள் இவ தேடிட்டு இருந்தால மாங்கா சீரியஸ், அது இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடாட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே அவள் அந்த காலத்தில் படிச்சிருப்பாள். அதே மாதிரி இப்போ புதுசாக இருக்குது. அப்போ தான் அவள் ஒரு விஷயமும் படிக்கும் போது கற்றுக்கிறா. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அந்த மாங்கா புக்கை தேடிட்டு இருந்தால அது வேறு எதுவுமே இல்லை, அரசராட எழுதப்பட்ட ஒன்று தான். அது இப்போ இவ கையில் கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு பேஜ் கிழிச்சிருக்கும் அவள் படிக்கும்போது. இப்போ ஒரு பேஜ் கிழிச்சிருக்குமே, அந்த பேஜ் இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்கும்போது தான் இவளுக்கு அரசர் ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரி ரிங்கெல்லாம் இருந்திருக்கும். இவ எல்லாத்தையும் இப்போ புரிஞ்சுக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பேஜ் கிளிய போது அரசர் தான் இந்த புக்கு எழுதியிருக்காங்க, இந்த புக்கு மூலியமாக தான் நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு, இதுக்கு மேலே உன்னோட உயிரெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ட்டு அவன் இருந்துட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா அவனோட வாழை வச்சு அடிச்சிடுறாங்க அவனோட ஆளுகள் எல்லாம். இன்னொரு பக்கம் அரசர்கிட்ட இப்போ வாள் இல்லை, ஆனால் இவங்கிட்ட மூத்தமைச்சர்கிட்ட இருக்கு. இப்போ உன்னோட சாவை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இருக்க. அவன் ஆயுதம் இல்லாதவங்களை கூடலாம் சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த விதியே எனக்கு இல்லடான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வாழை வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேண்டாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அரசருக்கு விழ வேண்டிய விட்டு அவள் போய் கட்டி பிடிச்சி வாங்கிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சிட்டு இருக்க. அரசர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் அவள் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லை. இன்னொரு பக்கம் அவன் கொல்லலான்னு வருவான் பாருங்க, அந்த வெறியில் அரசர் கத்தி எடுத்து ஒரே வித்தா வெட்டிடுவார். அவன் அப்படியே அவனோட சாப்டரும் க்ளோஸ் ஆகிடும். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செத்து போகிற நிலமையில இருக்க. ஹீரோயின் அரசர் எழுந்துட்டு இருக்காரு. எழுந்திரி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருந்து போக விருப்பமே இல்லைன்ட்டு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை விடுவேன்னு சொன்னேன்னா யார் சொன்னா உன்னை இப்போ இங்கே போக விடுவேன் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. பட் அவளோட பிளட் எல்லாம் அந்த புக்கில் பட்டோன்னே அதோட எழுத்துக்கள்லாம் இருக்கும்ல அதே மாதிரியே நிலாலாம் மாற ஆரம்பிக்குது. ஹீரோயின் கடைசியாக ஐ லவ் யூ அப்படின்ட்டு அரசர்கிட்ட நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை
மூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. நீ இங்கே ஓப்பன் பண்ணு, கண்ணை ஓப்பன் பண்ணுன்னு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரகணமாக வேற மாறுது. ஹீரோயினுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு மாதிரி நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் மறுபடியும் ஹீரோயினை வந்துக்கிட்டு இருக்க. அரசர் எவ்வளவோ கத்திரிக்கிட்டு இருக்காரு, போகாத போகாத இங்கேன்ட்டு. அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக புக்கிலேருந்து வருது. வரும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அரசர்கிட்டேருந்து மெல்ல மெல்லமாக பிரித்து கொண்டு போயிட்டுருக்கு. ஹீரோயின் அப்படியே மேலே போய் ஃபுல்லாக எழுத்துக்களாலேயே சூழ்ந்தப்பட்டவளாயிட்டா. அரசர் எவ்வளோ கதர்னாலும் சரி அந்த எழுத்துக்கள்லாம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இது இவ்வளோ நாள் நான் எழுதின புக்கை தான் இவ தேடிக்கிட்டு இருந்தாளா? அப்போ இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தது இதுதானா? நான் தான் அப்போ இவளுக்கு போருக்கு வழி கொடுத்துட்டேனாங்கிற மாதிரி அரசர் கோவத்தில் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பேஜை கிழிச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் ஃபியூச்சரில் அந்த பேஜை காணோன்னு தேடி இருப்பார்ல, அந்த பேஜ் தான் அது. அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே அந்த புக்குக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்க. இவர் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது. பட் இவரால் எதுவுமே பண்ண முடியல. என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு, எங்கே போன நீ, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ட்டு அழுதுட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. மூத்த அமைச்சர் இன்னுமே சாகலை, கொல்லலான்ட்டு வரான். அரசர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குயத்து ஏற்றுவார் பாருங்க இருக்க எல்லா வெறியிலையும். அப்படியே அவனோட கதி பார்த்தீங்கன்னா கந்தலாயிடும். அரசர் அப்படியே அவனை வச்சுட்டு, உனக்கு இதுதாண்ட தடின்னு இருக்க, இதுக்கு மேலே நான் அரசனாக ஆக வேண்டியது நீ ஆயிட்டல, உன்னை விடமாட்டேங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அரசனா ஆகணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு தான் இந்த பரிசுங்கிற மாதிரி அரசர் அவனை கொண்டுட்டு இவரு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்க அப்படியே நான் உன்னை அப்படியாச்சும் காப்பாற்றுவேன்ட்டு அரசர் மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினை நினச்சிட்டு இருக்க. பலப்போ ஃபியூச்சரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் இருக்கா. ஆக்சுவலாக அவள் கோமாவில் இருந்திருப்பா போல. திடீர்னு ஏதோ மிராக்கல் மாதிரி ஒன்று நடக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு டக்குன்னு நினைவுக்கு வந்துடுறா. நினைவுக்கு வந்து முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவளுக்கு அந்த ஷோல்டர் பெயின் எல்லா பெயினும் இருக்குது. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சிருச்சுல அந்த புக்கை தான் இவளை கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. இனிமேல் அரசரை பார்க்க போக முடியாதுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த புக் எங்கே, நான் போகணுன்ட்டு இவன் நடக்கவே முடியலனாலும் மெல்லமாக இருந்து நடந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா வேறு வந்துட்டாங்க. ரெடி ஆகிட்டியான்ட்டு கேட்டுட்ருக்க. அப்பாக்காக தானே இவ்வளோ இருந்தா. அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. டாக்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோயினை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஹீரோயினுக்கு மனசில் அது ஓரத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அவள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அப்பா பார்த்துடுமா, எதுனா பிரச்சனைனா கூப்பிடுன்ட்டு போயிட்டுருக்க. அவளோட வீட்டுக்கு வரா. பல வருஷம் கழிச்சு கொரியாவுக்கு வந்திருக்காள். அதே மாதிரி அவள் புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் இந்த புக்ஸில் ஒன்று தானே அந்த புக்காகவும் இருக்கும். அந்த புக்கு தான் அவள் வாழ்க்கையவே மாற்றி போட்டுச்சுன்ட்டு அந்த புக்கு பார்க்கும்போதுல அவளுக்கு அரசரோடு இருந்த ஞாபகம் தான் வருது. கடைசியில் என்ன கண்டுபிடிப்பான்னு சொல்லியிருப்பார்ல, ஏதாச்சும் மிராக்கல் நடக்காதான்ட்டு அழுதுகிட்டு இருக்க. அப்போ தான் ஞாபகம் வருது அரசர் என்ன பார்க்கலான்ட்டு. நெட்டில் போய் இந்த மாதிரி அரசரோட பேரை போட்டு என்ன தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. அரசர் பார்த்தீங்கன்னா போன டைம் செத்துருப்பாங்கன்னு வந்திருக்கும்ல, இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போயிட்டாருன்னு வந்திருக்கு. அப்படின்னா அரசர் வேற எங்கேயோ போயிருக்காரா, எங்கே போயிருக்காரு, மேபி அந்த புக்கில் எதனா விட இருக்குன்ட்டு அந்த புக்கை போட்டு பரட்டி படுத்துட்டு இருக்கா. அந்த புக் எடுத்தாலே அரசர் இவளுக்காக சொல்லியிருப்பாங்களே, நீ வரலன்னா நான் உன்னை கண்டுபிடிப்பேன்ட்டு. அதுதான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் படிச்சிருப்பாள். அதே வார்த்தையை திரும்பி படிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கா. பட் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன படித்தாலும் சரி ஒன்றுமே நடக்கலை. மறுபடியும் படிச்சு பார்க்குறா. பட் எதுவுமே நடக்க மாட்டேது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ஒரு ஐடியா ஞாபகம் வருது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ பாத்ரூமில் தானே உட்காந்து அந்த இதை படிச்சிருப்பா. மேபி பாத்ரூமில் படித்தா டைம் ட்ராவல் ஆகணும். நம்ம ஹீரோயின் அவள் வீட்டு பாத்ரூமில் கூட போய் படிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவும் மாறிடும் அப்படின்ட்டு. ஆனால் அவள் எவ்வளோதான் விழுந்து படித்தாலும் சரி ஒரு மாற்றமும் வந்த மாதிரி இல்லை. பாவம் புள்ள மனசு உடஞ்சு அழுகவே ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சா, இனி நான் அரசரை பார்க்க முடியாதாங்கிற மாதிரி. இருந்தாலும் வேற வழியே இல்லை, அரசரோட ஞாபகத்திலே இருப்போன்ட்டு அவள் அரசர் கூட இருந்திருப்பாள். அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டைம் கேட்டிருப்பாள், என்னால் வர முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அரசர் அப்போ நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்ட்டு இருக்காருல, அதையுமே நினச்சிட்டு அவர் என்னை தேடி வருவாருன்ட்டு அவர் அதே நம்பிக்கையில் தூங்கிட்டு இருக்கா. பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவள் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு இருப்பாள். அப்போ தான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கா. அவளோட கொலீக் பார்த்தீங்கன்னா உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா திடீர்னு பிஸ்னஸ் மாதிரி ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்க, இல்லைனா இந்த கம்பெனியை நிறுத்து மூட வேண்டியதான், உனக்கு தெரியல இது லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்க. இவளுக்கு எப்படிடா வேண்டான்னு சொல்கிறதுனே தெரியல. சரி ஃபஸ்ட்டு நான் போய் கிச்சனை பார்க்கணுமா அப்படின்ட்டு அவளும் போய் கிச்சனை பார்க்குறாங்க வேலை செய்யறக்கு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அரண்மனையில் பார்த்துருப்பாள். அதே மாதிரியே குட்டி குட்டி ஞாபகங்களாக வருது. கிச்சன் ஓகே தான், நான் நினச்சபடி இருக்குது. சரி எதனா ஒரு நல்ல டெசர்ட்டாக கொண்டு வா, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் சாம்பிள்ஸ்லாம் வாங்கி பார்க்குறா. பட் அங்கே சாப்பிட்றது சமைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் எதிர்பார்க்குற ரேட்டிங் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இது வராது. இப்போ நம்மளுக்கு ஒரு டாப் 5 ரேட்டிங்கில் வரணும்னா புது டிஷ் ஒன்று தான் ஒன்று அறிமுகப்படுத்தணும். நான் அறிமுகப்படுத்துகிறேன் அரசர் டிஷ் அப்படின்ட்டு. இந்த அரசர்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்களே அந்த டிஷ்ஷை அறிமுகப்படுத்தலான்ட்டு ஆளுகளெல்லாம் அவள் கேட்குறா. பட் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கிச்சனில் இருந்திருப்பாங்களே, அவங்க எல்லாரும் அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் சரியான ஷாக்கு. இவ சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரி என்னோட பேர் ஜியா அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ டைம் ட்ராவல்லாம் பண்ணி வந்துட்டோமே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தா உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ட்டு அப்படியே மகிழ்ச்சியில் வாய் அடிச்சு போய் திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம செய்ய போகிறது அரச டிஷ், அதனால எல்லாருமே கொஞ்சம் யூனிக்காக ராயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எல்லாத்தையும் வளருன்னு வளரிட்டு இருக்க. இவளோட ரெசிபி அரசர் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயே சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணுறா. நிறைய சேஞ்சஸ் பண்ணி புது புது ரெசிபியாக கண்டுபிடிச்சி அப்படியே இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே பக்கவாக இவளோட மீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான சேல்ஸ் எல்லாம் ஆகுது. எல்லாமே டாப் 5 ரேட்டிங் அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இது ஒரு நிமிஷம் பாருங்களா அப்படின்ட்டு ரேட்டிங் கிடச்சிருச்சுன்னா சொல்லிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க இவளுக்கு ஒரே சந்தோஷம். இழுத்து மூட வேண்டிய கம்பெனி இப்போ டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு எவரோ ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கா. பட் வந்தது வேறு யாருமே இல்லை, சன் இருக்கான்ல அவன் தான் வந்திருக்கான். அதே மாதிரி ரிசர்வ் பண்ணி டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி புதுசாக மெனு கேள்விப்பட்டேன், ஏதோ டாப் ரேட்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மெனுவே கொண்டு வாங்கன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சமைச்சிருப்பாள். அதை கேட்டுட்டு அதுவும் ஒன்றும் இல்லை 2ன்னு கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரே சந்தோஷம் 2 மீல் அப்படின்ட்டு. ஹீரோயின்ட்ட போய் 2 மீல் ஆர்டர் பண்ணுங்க, ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் நொய்ப்பு போல் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் கவலைப்படாத, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்காவாக செஞ்சிடா. பட் அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் இன்னொரு மீல் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வந்திருக்காங்களே கஸ்டமர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செஞ்சது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. யார் அது என்னோட டிஷ்ஷை குறை சொல்கிறதுக்கு மாதிரி ஹீரோயின் வந்து பார்க்குறா. பட் வந்து பார்த்துட்டு இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அவள் கேட்கலான்னு வந்ததா தெரியுது சன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம், என்னடா இது அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போய் தானே சொல்லுவான்ல, அதே மாதிரியே இந்த டிஷ்ஷில் சரியில்லை, என்ன நீங்கள் டிஷ்ஷு செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. இன்னும் நீங்கள் திறமையெல்லாம் பத்தலை போலன்னு நினைக்கிறேன்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மனுஷங்க பொய் சொல்கிறது நிறுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போலன்ட்டு அன்னைக்கு எப்படி சொல்லியிருப்பா அதே டைலாக சொல்லியிருக்கா. நான் பொய் சொல்கிறீங்களான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு வேற ஓனருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு சீஃபை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு இருக்க. நான் கூட இந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்ததே இல்லைன்ட்டு 2 பேரும் வாய்ஸ் சண்டை அப்படியே கை சண்டையார அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்ன தைரியம் உனக்கு, என்னையே எதிர்த்து பேசிட்டு இல்லை நம்ம கத்திக்கிட்டு இருக்க, நீ யாரா பெரியவனா அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே உனக்கு என்ன தைரியம் அப்படின்ட்டு பின்னாடி இருந்த ஒரு குரல். யாராதுன்னு திரும்பி பார்த்தா தான் தெரியுது வந்திருக்கிறது வேற யார் மேலே நம்ம அரசர் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் போயிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தால் எகுத்தெல்லாம் பேசுவேன் இருக்க, நீ யாரா என்ன எகுத்து பேசுறேன்ட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவனை எப்படியோ வாய்ப்பு இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்திருக்கிறது அரசர் அப்படின்ட்டு. இவளுக்கு நான் பார்த்த உடனே அழுக வந்துருச்சு. என்ன வந்துட்டீங்க போல அப்படின்ட்டு இருக்க. நான் தான் சத்தியம் பண்ணேன் உன்னை கண்டுபிடிப்பேன்ட்டு, கண்டுபிடிச்சிட்டனா அப்படின்ட்டு அரசர் கேட்காங்க. ஹீரோயின் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க பாருங்கள், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே மாறிட்டீங்களேன்ட்டு இருக்க. ஆமாம் வா வந்து நம்ம சாப்பிட்லாமா செய்யலாமா, நான் உனக்காக சமைச்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி அவரை போய் ஹக் பண்ணிக்கிறா. அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அவரும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கன்ட்டு 2 பேரும் அப்படியே 1 to 1 பார்த்துட்டு அப்படியே கிஸ் அடிக்கிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் தவச்சிட்டு இருந்த லவ் ஸ்டோரியெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது அவங்க டீம்மேட்ஸ்லாம் சூப்பர் லவ் ஸ்டோரி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னன்னே கதை தெரியாமல் ஹீரோயின் ஒரு கப்பல் ஆகிட்டாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புக்கு தானே. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தான் அவன் ஓனர் கால் பண்ணி அப்படியே வந்திருந்தான்ல கஸ்டமர், அவன் ஃப்ராடுன்னு சன்ன சொல்ல, அதை எப்போவுமே ஃப்ராடாக தான் இருந்திருக்கான், இப்போ வாட்சி திருந்துவான்னு பார்க்குறங்கிற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம அரசர் இருக்கல, ஹீரோயினுக்கு எப்போவுமே சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கார்ல, அதே மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன நான் சொன்னேன்ல அதே மாதிரியே செஞ்சுட்டேன், டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் உப்பு பத்தலன்ட்டு வேணும்னே கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ நீயே சம அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை வாங்க சொல்லித்தரேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரசருக்கு அடுத்த டிஷ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அரசரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட சேர்ந்து 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக அவங்களோட பல வருஷம் போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு அதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த ட்ராமா முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா ஒரு ஹார்ட் டச்சிங் ட்ராமாவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஃபேவரட் கேரக்டர் யார், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ், அடுத்த ட்ராமாவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.